இதான் சரியான நேரம். நம்ம நினச்சதை செஞ்சிடலாம். ஒரு தோசை சூடு கொடுங்கன்னு சொன்னதுக்கா முடியாதுன்னு சொன்னீங்க. உங்க எல்லாரையும் என்ன பண்றேன் பாரு இப்போ. ஐ மணி அத்தை, அத்தை கூட விளையாடலான்னு பார்த்தா அத்தை கிச்சனுக்குள்ள போயிட்டாங்களே. சரி நாமளும் பின்னாடியே போய் அத்தையை விளையாடுறதுக்கு கூப்பிடுவோம். இந்த உப்பு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஜாடியில் இருக்கிற எல்லா உப்பையும் கொட்டிடுவோமா? ஆஹா வேணாம் வேணாம், அப்புறம் யாராலையும் வாயிலையும் வைக்க முடியாத அளவுக்கு போயிடும். ஆனால் அதுதானே வேணும் நம்மளுக்கு. சரி கொட்டுவோம். இன்னைக்கு எல்லாரும் உப்பு இட்லி, உப்பு சட்னி, உப்பு சாம்பாரை தான் சாப்பிட போறீங்க. அச்சோ, அத்தை ஏன் இப்படி உப்பு கொட்டுறாங்க? அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? அப்ப நம்ம இன்னைக்கு சாப்பிட வேணாம், நம்ம போயிடலாம் இங்கேருந்து. வெற்றிகரமாக சாம்பாரில் உப்பு கொட்டியாச்சு. அப்படியே இந்த சட்னிலையும் கொட்டிடுவோம். எனக்கா சாப்பிட்றதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் யாரும் சாப்பிட முடியாது. இது தேங்காய் சட்னி இல்லை, உப்பு சட்னி. கொட்டிக்கிட்டே இருப்போம். கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு போயிடலாம். மணிமேகலைக்கா தோசை கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாம் உப்பு சட்னியை சாப்பிடுங்க, உப்பு சாம்பாரையும் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். என்ன பகைச்சிக்கிட்டா என்னென்ன நடக்கும்னு காட்டுறேன் நான் எல்லாருக்கும். வேலை முடிஞ்சுது, கடகடன்னு போயிடலாம். அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அப்படியே நைஸாக மேலே போயிட்டு ரூமுக்கு போயிடலாம். நல்ல வேலை இங்கே யாரும் இல்லை. குட்டி பாப்பா மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம உப்பு போட்டதையே பார்த்துருக்கு போகுது. சரி ஓடிடுவோம். பாத்தியா, தவுளுண்டு உட்காந்துக்கிட்டு ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது. என்னத்த சொல்றது, சீக்கிரமா இதுங்களெல்லாம் உட்கார வச்சு இட்லியை போட்டுருணும். ஏ கவி பாப்பா, என்னத்த பேச்ச பாத்தியா? ஃபோனை பார்த்துக்கிட்டே என்னத்தன்னு கேட்குறா. அடியே ஃபோன் எடுத்து வச்சுட்டு வாடி, இட்லி தராத்த உனக்கு. எனக்கு வேணாம். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பிட்ற பொருளை. நீ ஃபோனை வச்சுட்டு வா. எனக்கு வேணாம், அது நல்லா இல்லை, வேணாம். அடி வாங்க போற பாரு. நல்லா இல்லையாமே, சாப்பிடாமலே சொல்றா பாரு நல்லா இல்லைன்னு. இருடி நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் சாப்பிட மாட்டேன். முதல்ல இங்க இருந்து ஓடிடலாம். அப்பதான் அந்த உப்பு இட்லியை நம்ம கிட்ட கொடுத்துடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன்பா. அட கடவுளே, யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே. இது சட்னி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் அழகா மூடி தானே வச்சிருந்தேன். கடவுளே, இந்த வீட்டில் யாரை என்னன்னு சொல்றது. சரி மூடி வச்சுட்டு என்னத்தை மூடி வைக்கிறது. பசங்களுக்கெல்லாம் இட்லி சட்னி சாம்பாரை வச்சு கொடுத்துருவோம், சாப்பிடட்டும். லேட்டா வேற ஆயிடுச்சு இன்னைக்கு. ரெடி ஆயிட்டாரு போல இருக்கே. இப்போ எதுக்கு என்ன பார்க்குற? இல்லை ரூமுக்குள்ள வந்தேன், நீங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அதான். நின்றுக்கிட்டு இருந்தா வேடிக்கை பாப்பியா? போடி அப்படிக்கா. யாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்குன்னு இப்போ இந்த வீட்டில் ஆறுதெல்லாம் யாருமே இல்லை தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க மனோஜ், அதுக்காக வச்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கலாம்ல. உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு நானே பெரிய தண்டனையை கொடுத்துக்கிட்டேன். இதில் நானே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு என்ன நம்பிக்கையில் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ? நீ எனக்கே துரோகம் பண்ண வெடி. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு பொண்ணை அசிங்கப்படுத்தினதும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்தியிருக்க. ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே கஷ்டப்படுத்தியிருக்கிற. உனக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இன்னும் நம்பிக்கையிலடி வந்து பேசுகிற கேவலம் மனுஜன்மமே. இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் யாருக்கும் சொல்லாமல் எங்கன்னா போயிடுவேன். தாராளமாக போ. நீ போனாலும் யாரும் உன் கையை பிடிச்சி நிறுத்த போகிறதில்ல. நீ போனதுக்கப்புறமும் உன்னை யாரும் கண்டிப்பாக தேட மாட்டாங்க. ஸோ சொல்லாமல் கொள்ளாம மூடிட்டு கிளம்பு. ஏன் மனோஜ் இப்படி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் உங்களை இந்த மாதிரி எல்லாம் என்னைக்காச்சும் பண்ணியிருக்கேனா? அதை நான் பேசியிருக்கேனா? நீங்கள் ஏன் என்னை மட்டும் இப்படி பண்ணுறீங்க? சி அழாத. அப்பா, காதில் யாரோ கரண்டியை வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கு. வாய் மூடு. எப்பா கடவுளே, ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு வாயை திறக்காத. அதுவும் அழகுங்கிற பேரில் வாயை திறக்காத. இங்கே பாரு, நான் உன்னை இப்படியெல்லாம் பண்ணுறேன், நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன், நான் உன்னை இப்படியெல்லாம் பேசுகிறேன், அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். நீ என்கிட்ட ஒழுங்காக நடந்துருந்துருக்கணும். நீ இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் ஒழுங்காக நடந்துருந்துருக்கணும். நந்தினி கிட்டே நீ சண்டையே போட்டிருக்கக்கூடாது. நீ ஃப்ரெண்ட்ஷிப்பில் சண்டை போடலாம், ஆனால் ஆணவத்துலேயும் பொறாமையிலையும் திமிரிலையும் சண்டை போட்ட. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அது அப்போ கூட எனக்கும் அவளுக்குமான இருக்கிற விஷயம். நான் உங்களை என்னங்க பண்ணேன்? நீ என்ன பண்ணலை எனக்கு? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்ககிட்ட கொஞ்சம் ஆசையாக பேசணுன்னு நான் கால் பண்ணா நீ என்ன பண்ணுவ? ஃபோனை கட் பண்ணுவ. சரின்னு நான் திருப்பி கால் பண்ணா நீயே வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி பேசுவ. இந்த என்னமோ சொல்லுவிய, அது என்னது? நீங்கள் பேசி கொண்டிருக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீ தானே அதெல்லாம் பேசுன? அதெல்லாம் நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். நீ விளையாடுனது என்னோட ஃபீலிங்ஸில், அதை மறக்காத.
என்னாலையும் எதையும் மறக்க முடியாது. நீ இதெல்லாம் விளையாட்ட பண்ணுறேன்னு ஈஸியாக சொல்லிட்டு கடந்து போயிடுவேன். ஆனால் பகலெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு நைட்டில் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ணுவேன். ஆனால் நீ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறங்கிற பேரில் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு எனக்கு தெரியாமலே இருந்தது. அப்போ தான் ராகுலும் காயத்ரியே சொன்னாங்க, அவள் அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் ஃபோனெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப்லாம் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா, நீ கோச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு நான் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். உன் மேலே இருக்க பாசத்துலேயும் காதல்லையும் அன்புலேயும் இன்னும் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், உனக்காக மட்டுமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் நீ என்ன பண்ண, என் மேலேயே அந்த பாலை கொட்டினேன், அதுவும் கொதிக்கிற பாலை கொட்டினேன். ஆனாலும் அன்றைக்கி நான் ஒன்றும் சொல்லலை. உன்கிட்ட நார்மலாக தான் சகஜமாக தான் பேசினேன். நீ கோவமாக இருக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், அனுசரித்து போனேன். அதுக்கப்புறமும் கூட இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. நீ கோச்சிக்கிட்டு இருக்குன்னு உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதையும் மூஞ்சில் அடித்த மாதிரி என்கிட்ட பேசி வேணான்னு சொன்னேன். இந்த மாதிரி நீ ஏகப்பட்ட வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்க. ஆனால் நீ என்னடான்னா, நான் ஒன்றுமே பண்ணலை, உங்களுக்கு நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் எந்த துரோகத்தையும் செய்யலை, அப்படி இப்படி இப்போ பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷமாக நீ என்ன லவ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் உன் மனசில் வேற ஒருத்தன் கூட இருந்திருக்கான். அதுவே பெரிய துரோகம் தானே. மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், அதை மட்டும் சொல்லாதீங்க மனோஜ். என் மனசுலலாம் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தான் இருந்திருக்கீங்க. சும்மா அதையே சொல்லாதீங்க. பச்சையாக நடிக்காத. அதை நீ ஏன் சொன்னியே உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சுன்னு? ஒழுங்கா அவன்கிட்டயே போயிட்டு நீ உன் லவ்வை சொல்லி நீ அவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் என் வாழ்க்கையாச்சும் தப்பிச்சிருக்கோம். ஓ காட். ஆனால் என்ன பண்ணுறது, உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கணும்னு என் தலையில் எழுதி வச்சிருக்க போல. பட் பரவாயில்ல, எனக்கு குடும்பம் கிடைச்சிருக்கே, அது போதும். உன்னை கல்யாணம் பண்ணதில் நான் ஒரு பொருட்டாவே இப்போ மதிக்கல. நீ இப்போ கூட சொல்லு, உன் மனசில் அவன் இருக்கானா சொல்லு, அவனை தேடி பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். ப்ளீஸ் மனோஜ், அப்படிலாம் சொல்லாதீங்க. என் மனசுலலாம் யாரும் இல்லை மனோஜ். அழாத, சகிக்கலை. சே சரி, உன் மனசில் யார் இருந்தானே இல்லைண்ணா, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். நீ என்ன பண்ணு, இந்த ரூம் இன்னும் பெருக்கலன்னு நினைக்கிறேன், பெருக்கிடு. பசங்களா சாப்பிடுங்க, என்ன எதனா வேணும்னா கேளுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். சரியா? தண்ணியை வச்சிருக்கேன், தண்ணி வேணும்னா குடிங்க. ஆனால் தண்ணி சும்மா குடிக்க கூடாது. சரியா? சரிங்கம்மா. ஓகே அத்தை. சரிங்க பெரியம்மா. எல்லாரும் பதில் சொல்லணும்னால அவசியம் இல்லைப்பா, சாப்பிடுங்க. சரிங்கம்மா. சரிங்க அத்தை. ஓகே பெரியம்மா. இந்த பசங்க இருக்குதுங்களே அப்பா, சரி அமைதியா போயிடுவோம். என்னாச்சு பசங்களா, சீச்சின்னு துப்பிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? உப்புமாவா? உப்புமா கிடையாதுமா, இந்த இட்லியில தான் உப்பு அதிகமா இருக்கு. இட்லியா சட்னியா சாம்பாரா தெரியல, உப்பு அதிகமா இருக்கானா. சாம்பார்ல தான் உப்புன்னு நினைக்கிறேன். பெரியம்மா, எனக்கு சட்னில உப்பு இருக்க மாதிரி இருக்கு, ரெண்டுத்துலயும் உப்பு இருக்க மாதிரி தெரியுதுமா. ஆமா பெரியம்மா. என்னப்பா சொல்றீங்க? சட்னி சாம்பார்ல எல்லாம் உப்பு கரெக்டா தானே இருந்தது. சரி பார்த்து தானே எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இல்லம்மா, உப்பு அதிகமா இருக்கு, வாயிலே வைக்க முடியல. நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன். என்னம்மா சொல்ற? சரி காட்டு. சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடுங்க, அப்பதான் தெரியும் எங்க கஷ்டம் என்னன்னு. இருடாடே நீ வேற. என்ன இது இவ்வளவு உப்பு கறிக்குது? அதை தாம்மா நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப உப்பா இருக்குமா. சமைக்கிறப்ப உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு தாண்டி சமைச்சேன் நானு. இது எப்படி இவ்வளவு உப்பு வந்துச்சுன்னு தெரியலையே. என்னம்மா புஷ்பா, என்னாச்சு? பசங்களாம் வர கத்தின்னு இருக்குதுங்க, என்னாச்சு? மா, சட்னி சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்குதுமா, அதான் பசங்க சொல்லிக்கிட்டு இருந்ததுங்க என்கிட்ட. உப்பு அதிகமா இருக்குதா? ஆமா பாட்டி, பயங்கர உப்பு பாட்டி, ரொம்ப உப்பு பாட்டி. சும்மா இருங்க பசங்களா. அம்மா, உப்பு உண்மையிலே ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுமா. இது நம்ம மாயாஜலமா இருக்குது. ஏமா, மல்லி இலெல்லாம் தூவிட்டு கூட ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம்ல, கரெக்டா தானே இருந்துச்சு. ஆமாம்மா, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இப்போ ஒருவேளை உப்பெல்லாம் அடியிலே தங்கிட்டு இருக்குமோ, சரியா கலக்காம விட்டுட்டியோ நீ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. வெங்காயம் தக்காளி போடும்போதே நான் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன், அதெல்லாம் அப்பவே கரைஞ்சிருக்கும். சரி, நீங்க சொன்ன மாதிரியே அடியில தங்கி இருந்தாலும் சட்னியில் எப்படிம்மா இவ்வளோ உப்பு வந்தது? சட்னி நீங்களும் பார்த்தீங்க, உப்பு கரெக்டாக இருந்துச்சு. நான் அம்மியில் அரைக்கும் போதே உப்பு கரெக்டாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி இது? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. தாளிப்பு சட்னியில் கொட்டினதுக்கப்புறம் உப்பு கம்மியாக ஆகிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர அதிகமாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. அதுவும் சரிதான். ஒரு வேளை அர்ச்சனாவும் பிரியாவும் உப்பு பத்தலைன்னு உப்பு கொட்டிட்டாலுங்களோ என்னமோ. நீ அவளுங்க கிட்ட ஒரு தடவை கேட்டுப்பாரு, சரியா? அப்புறம் சுடு தண்ணியை எடுத்து சாம்பாரில் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வை. சட்னிலையும் நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடு, உப்பு சரியாயிடும். சரியாம்மா? அப்படியே அந்த சாம்பாரில் ஒரு 2 உருளைக்கிழங்கு அரைஞ்சி போடு, உப்பெல்லாம் அது எடுத்துரும். சரிம்மா, அதெல்லாம் லேட் ஆகும் போலியம்மா. பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறது? அது வேற இட்லி பொடி எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுத்துருவா. கொடுங்கம்மா, இட்லி பொடி கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், எனக்கும் வேணும் பெரியம்மா. அதான் பசங்களே சொல்லிடுச்சுலம்மா, நீ போய் இட்லி பொடி எடுத்துன்னு வந்துரு. நல்லெண்ணெய் ஊற்றி காசுமாண்ணா, நல்லெண்ணெய் போக போகிற வரைக்கும் சிம்மிலேயே வை எண்ணெயை. சரியாம்மா? சரிங்கம்மா. பசங்களா இப்படியே உட்காந்துருங்கண்ணே, சட்னி சாம்பார் அப்படியே விட்டுருங்க, அதை தொடாதீங்க. நான் இட்லி பொடி எடுத்துகிட்டு வரேன். ஓகேம்மா.
சட்னியும் சாம்பாரும் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு எப்படி உப்பு வரும்? பிரியாக்கா இவளை சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்னடா பின்னாடி வந்து இங்க எவ்வளவு அழகா உட்காந்துருக்கா பாரு. அதுல போனை வேற பாத்துக்கிட்டு இருக்கா. ஓய், என்ன மாமா? இங்க என் செல்லக்குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கார்ட்டூன் பாக்குறேன் மாமா. கார்ட்டூன் பாக்குறீங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து கார்ட்டூன் பார்க்கலாம். ஓகே? சாப்பிடுறதா? நான் சாப்பிட மாட்டேன். பாரு, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. காலையில டைமுக்கு சாப்பிடணும். நீ எழுந்து வா. அதுவும் இல்லாம உங்க மம்மி வேற உன்னை தேடிக்கிட்டே இருக்காங்க. உன்னை கூட்டிட்டு வர சொல்லி தான் என்னையே அனுப்புனாங்க. நானும் உன்னை வீடு ஃபுல்லா தேடி கடைசியில இங்க கண்டுபிடிச்சிருக்கேன். எழுந்து வா, நீ முதல்ல நம்ம போலாம். நான் வர மாட்டேன். சாப்பிட நான் வரவே மாட்டேன். ஏன் பாப்பா சாப்பிட்றதுக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிற? டெய்லி நீ சமத்தா சாப்பிடுவல்ல? வேணாம் எனக்கு வேணாம் மாமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்ன? வா, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிடு. சூப்பரா சட்னி சாம்பார்லாம் செஞ்சிருக்காங்க. சூப்பரா சாப்பிடலாம். நீ என் கூடவே உட்காந்து சாப்பிடு. வேணாம் மாமா. நானும் சாப்பிட வரல, நீயும் சாப்பிடாத மாமா. என்ன பாப்பா இப்படி அடம் பிடிக்கிற? டெய்லி மாமா கூட தானே உட்காந்து சாப்பிடுவ, அப்புறம் என்ன? வா. மாமா கூட சாப்பிடுவேன். ஆனா உப்பு இட்லி, உப்பு சட்னி, உப்பு சாம்பார் சாப்பிட முடியாது மாமா. என்னது உப்பு இட்லி உப்பு சட்னியா? ஆமா, உப்பு இட்லி, உப்பு சட்னி, உப்பு சாம்பார் எல்லாரும் சாப்பிட்டு கஷ்டப்பட போறாங்க மாமா. அதனால நம்ம சாப்பிட வேணாம், சரியா? பாப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ முதல்ல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. உப்பு இட்லி உப்பு சட்னினா எனக்கு புரியல. அது மணியத்தை இருக்காங்கல்ல, ஆமா. மணியத்தல்ல மாமா, கிச்சனுக்குள்ள போய் உப்பு எடுத்து சாம்பார்ல கொட்டிட்டு எல்லாரும் இன்னைக்கு உப்பு இட்லி, உப்பு சட்னி, உப்பு சாம்பார் தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஐயோ, என்ன பாப்பா சொல்ற நீ? நீ பாத்தியா? நான் பார்த்தேன் மாமா. அதனாலதான் பயந்து போய் இங்க வந்து உட்காந்துட்டேன். என்னால அதை சாப்பிட முடியாது. நீ ஏன் போய் சாப்பிடாத மாமா, இங்கேயே உட்காந்துக்கோ. சரி பாப்பா, சரி. நீ இங்கே உட்காந்துரு, நான் வந்துடுறேன். சரியா? ஓகே மாமா. நீ இந்த வேலையெல்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவளை செத்தடி நீ என்கிட்ட. இப்போ என்னக்கா, பசங்க இட்லி பொடியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்களா? ஆமாண்டி, அதை தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, அப்புறம் சாம்பார் சட்னி என்ன பண்ணீங்க? சாம்பாருக்கு சுடு தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன்டி. கொதிச்சதான் அதில் ஊற்றிட்டு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட சொன்னாங்க அம்மா. அதை பண்ணிடுவேன். சட்னி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப உப்பாக இருக்கா. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது உப்பு போகிற மாதிரி தெரியல. அதனால் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். கஷ்டப்பட்டு அம்மியில் அரைச்ச சட்னியாச்சேக்கா. சரி விடுங்கடிய, சும்மா அதே பேசின்னு இருந்தா என்ன வரப்போதிப்பா? அப்படிலாம் இல்லைம்மா. அக்கா அரைக்கும் போது நானும் நந்தினி பிரியா 3 பேரும் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம். அக்கா அரைச்சி முடிச்சதும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துச்சும்மா. இதில் எக்ஸ்ட்ராவெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு அக்கா கிட்ட திட்டெல்லாம் வாங்கணும். உப்பு காரம் எல்லாம் அப்போவே ரொம்ப சூப்பராக இருந்தது தெரியுமா? தாளிக்கிறதுக்கு முன்னாடியே சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா. தாளிச்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும்னு ஒரு ஆசையில் வந்தா இவ்வளோ உப்பாக இருக்குது இந்த சட்னி. இதில் ஏதோ சதி நடந்திருக்குமா? ஏர்ச்சனா, உன் சிஐடி மூளையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை. அதானே, சதி செய்யறதுக்குலாம் நம்ம வீட்டில் யாரடி இருக்கா? ஏன்க்கா இல்ல? அதெல்லாம் தாராளமா இருக்கிறாங்க இந்த வீட்ல. என்னப்பா சொன்ன இப்போ? இந்த வீட்டில் சதி வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்களேக்கா, அதுக்கு தான் பதில் சொன்னேன். சதி வேலை செய்யறதுக்குலாம் இங்க தாராளமா ஆள் இருக்காங்க. நம்ம வீட்டில் யாருப்பா அந்த மாதிரிலாம் பண்ண போறா? அதெல்லாம் இருக்காங்கம்மா, நம்ம கூடவே தான் இருக்காங்க. ஆனா உங்களுக்குலாம் தான் தெரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு யார் பண்ணியிருப்பான்னு. நல்லா இருந்த சட்னி ஏன் இப்படி நாசமா போச்சு, நல்லா இருந்த சாம்பார் ஏன் இப்படி வீணா போச்சுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த சண்டாளி தான் பண்ணியிருப்பா. சாப்பிட்ற விஷயத்துலலாம் விளையாட மாட்டான்னு நினச்சா இதுலேயே கைய வச்சிட்டாளா அவ? இதுக்கு மேலே அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஏ அர்ச்சனா, என்னம்மா, நான் உங்கள் மகாராணி மருமகளை ஒன்றும் சொல்லக்கூடாதா? அவதாம்மா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பாப்பா. உங்கள் மனசுக்கும் அது தெரியும். என்னடி என்னம்மா, என்னன்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மனோ தானே விஷயத்த சொன்னா? டே மனோ, நீயே சொல்கிறா அந்த சதிகாரி யாருன்னு? அதை நீங்களே சொல்லிட்டீங்களேக்கா. இந்த வீட்டுக்கு வந்திருக்க மகாராணி மருமக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா. சொன்னேன்னா நானே? சும்மா இருடி. என்னப்பா மனோ இப்படி சொல்கிற நீ? நல்லா பளிச்சுன்னு சொல்கிறா, அப்பதான் அம்மாவுக்கு புரியும். அம்மா, நான் உண்மையாதாம்மா சொல்றேன். அவ தான் சட்னி சாம்பார்ல உப்பு கொட்டியிருக்கா. என்னப்பா மனோ அப்படி சொல்கிற? அவளுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு நேற்று நைட்டு சுட்ட சப்பாத்தியை சாப்பிட்டா தெரியுமா? ரொம்ப காஞ்சி போய் ஹார்டாக இருந்தது. ஆனாலும் அதை கஷ்டப்பட்டு சாப்பிட்டா. சாப்பிட்ற விஷயத்துலலாம் மணி விளையாட மாட்டாப்பா, அதிகம் சாப்பிடுவா. ஆனால் இந்த மாதிரி கெடுத்து விடுற வேலையெல்லாம் பண்ண மாட்டா அவ. ஆமாம், இப்படியே நம்பிட்டு இருங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவ தான் செஞ்சிருப்பாடே. அவ தானடா செஞ்சா. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்? உனக்கும் சந்தேகம் இருந்ததா? இல்லை, அவ செஞ்சது நீ பாத்தியா? பார்த்துருந்தா செவிலியே ஒன்று வச்சிருக்க வேண்டியதானடா. அடியே, என்னடி பேசுற நீ? என்ன அர்ச்சனா நீ? அக்காவை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அக்கா சரியா தான் சொல்றாங்க. ஆனா என்ன, நான் நேரில் பார்த்துருந்தா கண்டிப்பா அவளை போட்டிருப்போம் ஒன்று. ஆனா நான் நேரில் பார்க்கல. கவி பாப்பா தான் பார்த்துட்டு சொன்னான். கவி பாப்பாவா? பிரியா பொண்ணு கில்லாடிதான். குட்டி சிஐடி உருவாயிட்டாடா. சரி சொல்லு, என்ன சொல்லுச்சு? நான் பாப்பாவை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டேங்க்கா. அப்போ அவ என்னால் வர முடியாது மாமா, அது உப்பு இட்லி உப்பு சட்னி உப்பு சாம்பார் நான் சாப்பிட மாட்டேன், நீயும் சாப்பிடாத, இங்கேயே உட்காரு மாமா அப்படின்னு சொன்னான். ஏன் பாப்பா அப்படி சொல்கிறேன்னு கேட்டதுக்கு தான் மணியத்தை சாம்பார்லேயும் சட்னிலையும்
உப்பு கலந்தாங்க அப்படின்னு சொன்னா என்கிட்ட. ஐயோ, எதுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குதே? தின்றதுன்னா ரொம்ப பிடிக்குமே அதுக்கு. தின்ற பொருளே அப்படியெல்லாம் செய்யறதே அது செய்யுமா? அந்த சாக்கடை அது செய்யும். எனக்கு வாயில நல்லா வருது அது. காலையில் ஒரு தோசை சுட்டுத்தாங்கன்னு கேட்டுச்சு. இப்போ ஏதோ முடியாதுமா, இது இட்லி மாவு, தோசை வராதுன்னு சொன்னேன். ஆனாலும் அப்படியே ரொம்ப சவடாலாம் பேசிட்டு அப்படியே திமிரா போச்சு. நான் அப்போவே நினச்சேன் எதனா செய்ய போகுதுன்னு. எனக்கு வாயில நல்லா வருது எனக்கு. எப்படி ஆகிட்டா பார்த்தீங்களா? குழந்தைங்கள்லாம் வேற சாப்பிட ஆரம்பிச்சதில்ல, இதெல்லாம் வாயில வேற வச்சிருக்கோங்கல்ல. எல்லாத்துக்கும் அவதான் காரணம், கர்மம் பிடிச்சவன். என்ன பழக்கமோ அந்த பொண்ணுக்கு இதெல்லாம். நேற்று தான் அவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு திட்டு வாங்குச்சு எல்லாருக்கிட்டையும். இன்னைக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கு. கடவுளே, என்னதான் சொல்றது அந்த பொண்ணை? சிலர் சொன்னா திருந்துவாங்க, சிலர் பட்டு பாடம் கத்துக்கிட்டா தான் திருந்துவாங்க. மணி 2வது கேட்டகரிக்கா. பட்டு பாடம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் திருந்துவா. ஸோ நீங்க அந்த சட்னி சாம்பாரெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சூப்பர் ராமனா, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நீ போ, நான் எடுத்துன்னு வரேன். சரிக்கா, நான் போய் அவளை கூட்டின்னு வரேன். ஏய், என்னடி சொல்லிட்டு போறான் அவன்? அவன் பொண்டாட்டிக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னான்ல, அதைத்தான் செய்ய போறோம். கொஞ்சம் நவருங்க. அம்மா, பசங்களை நிறுத்துங்கம்மா, வேணான்னு சொல்லுங்க. ஷில்பாத்திக்கெல்லாம் தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கம்மா. நானும் வேணும்னு தானம்மா சொல்லி நிற்கிறேன். எங்கே கேட்குது இதுங்க? எப்போ மனோஜே, எப்பா? மா ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. இவ பண்ணியிருக்க விஷயம்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ உப்பு கலந்தவ நாலு பின்ன வேற எதனா கலந்தான்னா, இவ தான் ஏற்கனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காளே. நந்தினிக்கு ஜூஸில் பேதி மருந்தெல்லாம் கலந்துருக்காளே. அந்த மாதிரி நாளைக்கு எதனா வீட்டில் பண்ணிட்டான்னா இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும்ல. அவள் சாப்பிடட்டும் இதை. சாப்பிட்றீ? டேய், ரொம்ப உப்பா இருக்குதுடா. மேடம் தானேம்மா போட்டாங்க, சாப்பிடட்டும். வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்குதுங்கம்மா, அதுங்களாம் சாப்பிடுன்னு தெரிஞ்சு வந்தானே சட்னி சாம்பார்லாம் அவ்வளோ உப்பை வாரி போட்டிருக்கா. அம்மா, கவி பாப்பா இருக்காம்மா வீட்டில், அவளுக்கு 5 வயசு தான் ஆகுது. அந்த பாப்பா சாப்பிட வேணாமாம்மா? அந்த பாப்பா பயந்து போய் உட்காந்துருக்கு பின்னாடி. உப்பு போட்டுட்டாங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு பின்னாடி போய் உட்காந்துருக்கு. இப்போ அவள் சாப்பாட்டில் மண்ணெல்லி போட்டிருக்காளா இந்த பொண்ணு? இவ்வளோ சும்மா விடலாமா? நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா. சாப்பிட்றீ எடுத்து? ஆமாம்மா, எதுவும் சொல்லாதீங்க. இந்த பாவம்லாம் பார்க்குற வேலையை வச்சுக்காதீங்க. வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்குதுன்னு கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம இறக்கம் பார்க்காம தானே இவ அந்த வேலையெல்லாம் பண்ணா. இப்போ இவ இது எல்லாத்தையும் சாப்பிட தான் செய்யணும். சாப்பிட்றீ எடுத்து? எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட முடியாதுன்னு சொன்னாலும் இங்கே யாரும் உன்னை கூட போகிறதில்ல. ஒழுங்கு மாதிரி தான் நீ ஏன் எடுத்து சாப்பிடு. இல்லைன்னு வைய, எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அந்த 2 இட்லி அந்த ஒட்டுமொத்த சாம்பார்லேயும் முக்கிய உன் வாயிலே ஊற்றி விட்டுருவோம் சொல்லிட்டான். ஒழுங்கு மாதிரி தான் சாப்பிடு. செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. அத்தை பாருங்க அத்தை, எல்லாரும் எப்படி பண்றாங்கன்னு. எனக்கு இதெல்லாம் வேணாம் அத்தை. உன்னை யார் முதல்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? எதுக்கு நீ உப்பு அள்ளி கொட்டின? நான் உப்பெல்லாம் எதுவும் கொட்டல அத்தை. நான் கிச்சனில் போயிட்டு சாம்பார் சட்னியை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்க தான் போனேன். அதை கவி பாப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருச்சு. இல்லை அத்தை, நான் உப்பெல்லாம் உண்மையிலே கொட்டல, டேஸ்ட் பார்க்க தான் போனேன். ஆமாம், பெரிய செஃப் இவ. நாங்கள் சமைச்சதை டேஸ்ட் பார்த்து மார்க் போடுறதுக்கு முகரையை பாரு. நல்லா அக்கா, நல்லா பொய் சொல்லுதுக்கா இது. அத்தை இல்லை அத்தை, சொன்னால் நம்புங்க அத்தை நீங்களாச்சு. மா தயவு செஞ்சு இவ போடுற ட்ராமாவெல்லாம் நம்பாதீங்கம்மா. குழந்தை வாயிலிருந்து அந்த வார்த்தையெல்லாம் முதல்ல ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறத யோசிச்சு பாருங்க. திடீர்னு குழந்தை உப்பு இட்லி, உப்பு சட்னி, உப்பு சாம்பார் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுமா? ஏன் சொல்ல போகுது சொல்லுங்க? அதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அது நல்லா இல்லைன்னு சொல்லும், உப்புன்னு சொல்லுமா? ஏன் அப்படி? எந்த குழந்தையுமே சொல்லாதேம்மா. அந்த குழந்தை எல்லாத்தையும் அங்கே நின்று கேட்டிருக்கு. இவ உப்பு இட்லி, உப்பு சட்னி, உப்பு சாம்பாரை இந்த குடும்பமே இன்னைக்கு சாப்பிட போகுதுன்னு சொல்லியிருக்கா. அதை தான் குழந்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா. மா, இந்த பொண்ணு போடுறது எல்லாமே ட்ராமா, இவ சொல்றது எல்லாமே போய்மா. யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நீ சாப்பிட்றீ? ஏன் யாரும் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்க. கவி பாப்பாக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லும். அதே மாரி நம்ம ஊட்டினோன்னா துப்போம். அதை தாண்டி அந்த குழந்தைக்கு எதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் இப்போ உப்பு நீ இத்தனை தடவை சொல்லியிருக்குன்னா இவ அதை செஞ்சிருப்பா. யாரும் இறக்கலாம் பார்க்காதீங்க, இவளுக்கு சாப்பிட வைங்க அவளை. சொல்றாங்கல்ல, சாப்பிடு. மகாராணி, நீங்களே சாப்பிட்றீங்களா இல்லை உங்களுக்கு ஊட்டி விடணுமா? தயாரா இருக்கும், சொன்னா ஊட்டி விட்டுருவோம். நானே சாப்பிடுறேன். ஊழ விடாம சாப்பிட்றிய அமைதியா? ஏன்க்கா வெறும் 4 இட்லி வச்சிருக்கீங்க? மேடம் பொதுவாக ஒரு 10 இட்லி சாப்பிடுவாங்களா காலையில்? மீதி 6 இட்லி எடுத்துருவாங்க, சாப்பிட்டுட்டோம். முதல்ல இந்த 4 முடியட்டும்பா. அதுக்கே இந்த அம்மா எவ்வளோ நேரம் ஆக்குவாங்கன்னு தெரியல. ட்ராமா குயின் வேற. அதுவும் சரிதான்க்கா. சரி, என்ன இவ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா? இட்லியை எவ்வளோ நேரம் தான் போட்டுக்கிட்டு இருப்ப? அது இட்லி தானே, பாருங்கள் இல்லையே. டக்குன்னு புட்டு வாயில போடு. அதானே, இட்லியை மல்லிகைப்பூ மாதிரி இல்லை சுட்டு வச்சிருக்கிறோம். அப்போ சாஃப்டாக தானே இருக்கும். சாப்பிடு எடுத்து டக்குன்னு. ஒன்னொன்னுத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா உனக்கு? வாயில தள்ளு. உப்பே எல்லாம் நீ போட்டதுதான், சாப்பிடு. பிடிக்கல எனக்கு இது வேற. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, சொல்லுங்க அத்தை. இந்த மனோ ப்ளீஸ்மா, உங்களுக்கு இன்றி கேட்குறேன், இதில் தலையிடாதீங்க. நம்ம எல்லாருக்கும் இதை கொடுக்கணுன்னு தானே வாசப்பட்டா. இதை அவளே சாப்பிட்டுட்டோம். இப்போ இதை இவ சாப்பிட்டாதான் நாலு பின்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அவள் பயப்படுவா. உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியலன்னா நீங்கள் போங்க. நீங்க வாங்கம்மா. அவனாச்சு அவன் பொண்டாட்டியாச்சு, நீங்க வாங்க. அத்தை 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 போவாதீங்க அத்தை.
நடிக்காதடி சாப்பிடு. அர்ச்சனாக்கா ப்ளீஸுக்கா, வேணாக்கா, ரொம்ப உப்பா இருக்குதுக்கா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இதோட இப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லாருக்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன்க்கா, ப்ளீஸுக்கா ப்ளீஸ். உப்பு உள்ள போனதும் உண்மை வெளியே வந்துருச்சு பாத்தீங்களாக்கா. உண்மையை ஒத்துக்கிற பாருங்க. இப்ப அதுவும் அத்தை போனதுக்கு அப்புறம் நான் அத்தை கிட்ட கூட சொல்லிடுறேன் பிரியா. நான் ப்ளீஸ் பிரியா என்ன விட்டுருங்க பிரியா. அதெல்லாம் நீ முன்னாடி சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் பாவம் பார்த்துருமோ. ஆனா சின்ன குழந்தை போய் சொல்லுச்சுன்னு சொன்ன பத்தியா, அதுக்காகவே உன்னை விட மாட்டோண்டி. சாப்பிட்றீ நீ இந்த 4 இட்லி நீ முழுங்கிதான் ஆகணும். சாப்பிடு. எக்ஸாக்ட்லிக்கா, அதுதான் எனக்கும் வேணும். சாப்பிடு மகாராணி சாப்பிடு. வயிறு வலிக்குது. அம்மா. என்னம்மா நீ சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் தூக்கல இருந்துச்சு போல. அச்சோ, ஐம் சாரி சாரி சாரி. ஒருத்தவங்க வழியில் இப்படி அழும் போது இப்படிலாம் சிரிக்கிறது தப்பு. மனோஜ் அப்படிலாம் சிரிக்காதுரா. பட் ஸ்டில் உப்பு ரொம்ப தூக்கலாக இருந்துச்சு போல. கேட்டதுக்கு பதில சொல்லு. அதை விட்டுட்டு சிரிக்கிற. அச்சி அழற. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏதோ ஒரு கோபத்துல தான் இதை செஞ்சேன். குழந்தைங்கெல்லாம் சாப்பிடுன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகத்துக்கு வராம போயிடுச்சு. நான் தெரியாம தான் பண்ணேன். பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு கஷ்டப்படணும்னு தான் நினைச்சேன். சின்ன பசங்க சாப்பிடுன்னு நான் எதிர்பார்க்கல. நான் அதை யோசிச்சிருக்கணும். நான் பண்ணது தப்பாவே இருந்தாலும் நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணதும் தப்பு தான். என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க. அதென்ன பார்த்தேன். எங்கடா நீ பண்ண தப்பு இன்னும் நீ நியாயப்படுத்தலையேன்னு நினைச்சேன். இதோ ஆரம்பிச்சிட்டல. இதோ வார இரு. இங்க பாருங்க ஸ்வீட் ஆர்ட். ச்சே, நான் எதுக்கு உன்னை ஸ்வீட் ஆர்ட்டுங்கிறேன்? சால்ட் ஆர்ட். இப்போ நீ உப்பு தானே அதிகமாக தின்னு இருக்க. ஸோ இங்கே பாருங்க சால்ட் ஆர்ட். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்சும் நான் சின்ன பசங்க சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பெரியவங்க சாப்பிட்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். இப்படிலாம் பேச முடியுது உன்னால? வீட்டில் சமைச்சா குழந்தைங்களை கூப்பிட்டு தானே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு உன் கேவலமான புத்தியில் வந்திருக்கணும்ல, ஞாபகம் வந்திருக்கணும்ல. கோவத்துல தான் அப்படி செஞ்சுட்டேன். எனக்கு சின்ன பசங்க சாப்பிடுன்றது ஞாபகம் வரப்ப போச்சு. காலையில ஒரே ஒரு தோசை சுட்டு தாங்கன்னு கேட்டேன். முடியாதுன்ட்டாங்க. அதனால தான் அப்படி பண்ணேன். கடவுளே, இந்த புத்தியை நீ மாத்திக்கவே மாட்டியா? உனக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்கலன்னா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவ போல இருக்கு. பண்ணுவேன். நீ அந்த மாதிரி தானே நந்தினியை நிறைய டார்ச்சர் பண்ண. இப்போ வீட்டில் இருக்கிறவங்களையும் பழிவாங்க ஆரம்பிச்சிட்ட. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படியே போச்சுன்னா நாளை பின்ன என்ன கூட போட்டு தள்ளுருவேன். உனக்கு சாதகமான எதுவும் பண்ணலன்னா. உன்னை நம்பி ஹனிமூனுக்குலாம் வர்றது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. அங்கே வச்சு என்ன போட்டு தள்ளிட்டேன்னா, கடலில் பிடிச்சி தள்ளி விட்டேனா, அதுவும் அது ஐலாண்டு வேறு. ஐயோ, என்னால் எல்லாம் உன் கூட எங்கேயும் வர முடியாதுப்பா. இப்போவே இந்த ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறேன். ஏன் மனோஜ் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை என்ன பண்ணிட்டு போறேன்? மூடு நடிக்காத. உன்னையெல்லாம் நம்பி ஹனிமூனுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ என்ன வேணாலும் பண்ணுவ. இப்போவே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்ப்பான்னு கேட்பாரு. அப்போ நான் சொல்லிடுவேன், உங்கள் பொண்ணு ஐலாண்டில் வச்சு என்னை போட்டு தள்ளுருவா. ஸோ வேணாம், என்னால் எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லிடுறேன். என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டாப்பான்னு சொல்லுவார். அப்போ வீட்டில் நடந்த கதை எல்லாத்தையும் நான் அவருக்கு சொல்லிடுறேன். அப்போ நம்புவார். சரியா? டாடா, நான் போய் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். மனோஜ் வேணாம் மனோஜ், அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ் மனோஜ். பதறாத. நான் சொல்ல தான் போகிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா மாமனாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? அப்படியே இன்னைக்கு நடந்த கூத்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சொல்லாதீங்க மனோஜ் ப்ளீஸ். ஐயோ, என் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா அவங்க இன்னும் என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாங்களே.